இதை ஒன்று என்ன செய்யணும், பெரிய ஆய்வாளர்கள் மாதிரி எப்படி எழுதுறாங்க, எப்படி எழுதணும், இதை அட்லீஸ்ட் ஒரு அரசியல் நிலவரமாக கூட இதை எழுதலாம். யமனில் சவுதிக்கும் பிரச்சனை, சவுதியிலிருந்து என்ன செய்கிறது, இந்த மாதிரி தாக்குறாங்க, இதனால குழந்தைகள் இறக்கிறார்கள், ஹூதிகளும் தாக்குறாங்க, அதனால குழந்தைகள்லாம் என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க, முஸ்லிம்களுக்குள்ள இப்படி ஒரு சண்டை தேவையா, இது ஏதோ ஒரு நியாயமான எழுத்துன்னு சொல்லலாம். இதை விட்டு விட்டு இது என்ன நினைச்சிட கூடாதுன்னா, வசைப்பாடுவதற்கென்றே இந்த தலைப்பு என்ன செய்கிறது, போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அந்த சகோதரர்களாக இருந்தாலும் கூட இதை காழ்ப்புணர்வோடு நோக்காமல் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி சித்தரிக்கப்படுகிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். இதுல எப்படி ஒரு ஆதரவு, ஷியாக்களுக்கான ஆதரவு கரம் இலங்கையில் நீட்டப்படுகிறது என்பதற்காகவும் இந்தியாவில் நீட்டப்படுகிறது என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், இதை சொல்ல வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடிவெள்ளி நிர்வாகம் யாரு, நபித்தோழர்களும் தாபீன்களுமா? இல்ல, நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு அந்த பேப்பரை, அதுல வாரதெல்லாம் ஹக்கு, அதுல எந்த விதமான பாத்திலும் இல்லை போல பார்த்து கண்டிக்கிறாங்க. யார் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க? இரண்டாவது மீள்பார்வை, மூன்றாவதாக இந்த நவமணி, அதுபோல வீரகேசருடைய அந்த முஸ்லிம் பகுதி, அதுபோல அல் ஹசனாத், அதுபோல எங்கள் தேசம், இந்தியால சமரசம், விடியல், எல்லாத்துல என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால் குழந்தை படுகொலை, மக்கள் படுகொலை இப்படி போட்டு எழுதி சவுதி படுகொலை செய்கிறது குழந்தைகள். பெரிய போட்டோ எல்லாம் போட்டாச்சு, என்ன முன் பக்கத்திலே போட்டோ, குழந்தைகளுடைய போட்டோ எல்லாம் போட்டு படுகொலை இது எழுதுறாங்க. நம்ம படுகொலை எதிர்க்கிறாங்களா நினைச்சிருவோம், அவ்வளவுதான். என்ன நினைப்போம், படுகொலை எதிர்க்கிறார்கள், அநியாயத்தை எதிர்க்கிறார்கள் அப்படியே நினைப்போம். அநியாயத்தை எதிர்க்கிறதாக இருந்தால் இலங்கையுடைய அதாவது வடபகுதியில் நடந்த இந்த யுத்தத்தில், தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக நடந்த யுத்தத்தில் இலங்கை அரசாங்கம் வெற்றி கண்டது, நிம்மதியான சூழல் நிலவியது. ஆனால் தமிழ் மக்கள் எப்படி பார்த்தார்கள், சேனல் 4 என்ன போச்சு, மக்கள் படுகொலை, குழந்தை படுகொலை, பெண்கள் கற்பழிப்பு, முறைகேடு போச்சா இல்லையா? அப்பையும் கொஞ்சம் எழுதணுமா இல்லையா? அதுல என்ன எழுதணும், இது மாதிரியான அநீதியான நடைமுறை என்ன செய்கிறது, நடக்கிறது, குழந்தை படுகொலை எழுதாம தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது. அதே பேப்பர்ல இதே இடத்துல தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது. அப்ப என்ன அடிப்படையில் அதை எழுதினாங்க தெரியுமா? யுத்தம் நடந்தா பிள்ளைகளை வேறவா வச்சு தனியால என்ன செய்யலாது, யுத்தம் செய்யலாது. கீழே உள்ளவன் பிள்ளைகளையும் பெண்களையும் தான் சேஃப்டிக்கு எடுப்பான். எப்படி எடுப்பான்? பிள்ளைகளையும் பெண்களையும் ஹாஸ்பிட்டல்களையும் அதுகளை தான் என்ன செய்வான், இலக்காக வைத்து ஆயுதங்கள் அங்க சேகரிச்சு அங்கிருந்து என்ன செய்வான், நடைமுறை செய்வான். அது விளங்கினா அந்த இடத்துக்கு என்ன செய்யும், அடிவுளும் என்கின்ற ஒரு யுத்த தர்மத்தை விளங்கி அதை பத்தி என்ன செய்யல, பேசல. ஆனா இங்க என்ன செய்யறாங்க சொன்னால் சவுதி அநியாயமாக அழிக்கிறது, சவுதி அநியாயமாக அழிக்கிறது, இப்படி குழந்தைகளை எல்லாம் படுகொலை செய்கிறது. இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இந்த ஹூதிகளை பற்றி எதிர்த்து எதுவும் வருவதில்லை. இதுல எதெல்லாம் வரணுமா இல்லையா? ஹூதிகள் மோசமான கொள்கையுடையவர்கள் வரணுமா இல்லையா? அவருடைய கொள்கை வழிகேடு வரணுமா இல்லையா? எதிர்த்து எதுவுமே என்ன செய்வதில்லை, வருவதில்லை. அவர்கள் கொள்கையில் வழிகட்டவர்கள், அவர்களுடைய தந்திரம் இதுதான், அவருடைய பின்னணி இதுதான், இதன் காரணமாக தான் இது நடக்குது. சவுதி எதுக்கோ அடிச்சுட்டு போகட்டும், மார்க்கத்துக்காக அடிச்சு நாங்க சொல்ல வரல, மார்க்கத்துக்காக அவர் நிலத்துடைய நலவுக்காக அடிச்சிருக்கலாம். மன் குத்தில தூண மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் வமன் குத்தில தூண இர்லிஹி ஃபஹுவ ஷஹீத். தன் சொத்துக்காக நிலத்துக்காக போராடினாலும் என்ன செய்கிறது, அவனுக்கு ஒரு ஷஹாதத் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. அதை விட்டுருங்க, மார்க்க ரீதியான போராட்டம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லா பத்திரிகைகளை நீங்க இலங்கையில பார்க்கலாம், ஆச்சரியமாக இருந்தது. எப்படி எழுதுறாங்கன்னு சொன்னால் படுகொலை, இனப்படுகொலை, அந்த படுகொலை, இது ஹிட்லர் படுகொலை போல என்ன செய்கிறது இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது சொல்லி எந்த அளவுக்கு வசனத்தை எழுதலுமோ. மக்கள் இப்ப நம்பத்தான் போறாங்க என்றதுக்காக வேண்டி உட்ட அடிச்சு என்ன செய்யறாங்க, நிறைய எழுதுகிறார்கள். சமரசம் எப்படி எழுது என்று சொன்னால், அந்த சமரச சஞ்சிகள் எப்படி எழுது, இந்தியாவுடைய சமரச சஞ்சிகள் எப்படி எழுதப்படுகிறது சொன்னால், இத்தனைக்கும் பெரிய ஆய்வெல்லாம் இவர்கள் செய்யவில்லை. முன்னால நின்று பேச மாட்டார்கள், முன்னால நின்று நீங்க எங்க கிடந்து இதை எடுத்தீர்கள் என்று சொல்லி பேச மாட்டார்கள். ஒரு அதாவது குருட்டு பார்வையில் எப்படி எழுதப்படுகிறது என்று சொன்னால், அங்க அதாவது ஹூசிகள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஜெய்தியா கொள்கையுடையவர்கள். யாரு? மக்கள் ஆதரிக்கிறாங்களாம் யமனுடைய போராட்டத்தை. யமன்ல ஹூசிகள் போராடுறாங்க தானே, அதை ஆதரிக்கிறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? இதை நீங்க மிக முக்கியமா புரிஞ்சுக்கொள்ளணும். யமனே ஜெய்திகள் தான், யமன்ல எல்லாருமே ஜெய்திகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஹூசி பத்ருத்தீன் அவரும் என்னது ஜெய்தி தான், ஹுசைன் பத்ருத்தீன் அவரும் செய்தி கொள்கையுடையவர் தான், ஆட்சியாளரும் செய்தி கொள்கையுடையவர் தான், ஓடி ரியாத்ல இருக்கிறாரே அவரும் செய்தி கொள்கையுடையவர் தான். அப்படி என்றால் சவுதி எதுக்கு அடிக்கிறது? செய்தி கொள்கைக்காக அடிக்கவில்லை என்று ஒரு வேற பிக்சரை போட்டுறாங்க. இப்படி போட்டுறாங்க.
இப்ப என்ன கொள்கை அளிக்கிறாங்க என்ன செய்யல, பேசவில்லை. வழிகட்ட கொள்கையிலிருந்து ஈரானுடைய ஆயுதம் அதெல்லாம் பொய்யா. சமரச நிர்வாகம் போய் அந்த செங்கடல இருந்து ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. என்ன அது வாரது, என்னது பொய் அப்படி எழுதுறாங்க. உலகமே சொல்லுது வருது என்று, உலகமே என்ன சொல்கிறது, வருகிறது என்று சொல்கிறது. அப்ப என்ன இவர்கள் எழுதியிருக்க வேண்டும், சவுதி ஒரு அரசியல் செய்கிறது, ஈரான் ஒரு அரசியல் செய்கிறது, யமனிலே அதுக்கு பயன்படுத்துது, முடிஞ்சு. அவர்களுக்கு சவுதியை எதிர்க்கணும் அப்படி எழுதியிருக்கலாம். அப்படி விட்டுட்டு டோட்டல் குற்றத்தை யார் தலையில போடுறாங்க, சவுதி அரேபியாவுடைய தலையில் போட்டு விடுகிறார்கள். சரியா, போட்டு இந்த ஹூதிகளை பற்றி மக்கள்கிட்ட எதுவுமே சொல்றாங்க இல்ல. அவர்கள் சுன்னாவுக்கு நெருக்கமானவர்களாம். யாரு, இந்த ஹூதிகள் என்பவங்க. இப்ப நான் சொன்ன வரலாறு உங்களுக்கு என்ன புரிஞ்சது, ஜெய்திகள் நெருக்கமானவர்கள், இவங்க திரும்பின இடம் இருக்குதே அது நெருக்கமானது அல்ல. அதை பத்தி பேசுகிறார்கள் இல்லை, அதை பற்றி பேசுகிறார்கள் இல்லை. இதுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, ஷியாக்களை பற்றி எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லாமல் அந்த கட்டுரைகள் என்ன செய்கின்றன, வருகின்றன. ஈரானிலே அதாவது ஹூதி எப்படி எழுதுறாங்க தெரியுமா, ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர்கள். எப்படி எழுதுறாங்க, ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் அப்படி எழுதுறாங்க. ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் யார் அவங்க, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவா இல்லை, ஜெய்தியாண்டே வச்சுக்கொள்வோம். ஜெய்தியா என்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடிய மக்களுக்கு நெருக்கமானவர்களா இல்லை. அப்ப ஹூதிகள் அவர்கள் இஸ்லாமிய புரட்சியாளர்கள் என்று எழுதுறாங்கண்டா, இத மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்கண்டா, பத்திரிகை தர்மம் அமானிதம் இவர்கிட்ட இருக்குதா, முஸ்லிம்களுக்கு ஒரு தினப்பத்திரிகை தேவை என்ற நம்பிக்கையில தான் எல்லாரையும் ஆதரிச்சாங்க. எதுக்கு பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது, ஷியா ஆதரவுக்கு. குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி இதை எழுதுகிறார்கள், அதுவும் இல்லை. இப்ப மத்திய கிழக்குல புதுசாக அரேபிய தீபகற்பத்தில் துபாயில் என்ன செய்யறாங்க, கோவிலுக்கு என்ன செஞ்சா, துபாயில கோவிலுக்கான பதிவு நடந்தது. அதே போல கத்தார்ல அங்கங்கள ஏற்கனவே இருக்குது. ஒரு கட்டுரை எழுதினாங்களா, துபாயில இப்படி நடந்தது, அதுக்கு ஒரு கட்டுரை எழுதினாங்களா, துபாயில் கோவில் கட்டுவதை கண்டிக்கிறோம். ஏன், கட்ட சொன்னதே இவங்க தான், கட்ட சொன்னதே ஃபத்வா கொடுத்ததே இவர்கள் தான். 2007ஆம் ஆண்டு அதாவது ஷேக் யூசுப் அல் கர்லாவி அவர்களிடத்தில் அரேபிய தீபகற்பத்தில் முஸ்லிம் பிரதேசங்கள்ல நம்ம கோயில் கட்டலாமா, அது ஆட்சி முடிவெடுக்க வேண்டும், அப்படி முடிவெடுத்தால் தடை கிடையாது ஃபத்வா கொடுத்துட்டாரு. தடையே கிடையாது கட்டுற எப்படி எதிர்ப்பாங்க, கோவில் கட்டலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஜ்தமி தீனானி ஃபீ ஜஸீரத்தில் அரப், அரேபிய தீபகற்பத்தில் ரெண்டு மார்க்கம் ஒன்றாக சேராதண்டாங்க. அஹ்ருஜுல் முஷ்ரிகீன மின் ஜஸீரத்தில் அரப், முஷ்ரிகீன்களை அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டம் போட்டாங்க, யாராவது வெளியிருந்து வந்தா 3 நாள் தங்குங்க, அதோட போயிருங்கன்னாங்க. அந்த இடத்துல கட்டலாம்னு ஃபத்வா கொடுத்தார்கள், கட்டலாம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த போன அப்படி என்ற பெயரில் ஏற்படுத்தப்பட போன எகிப்திலே 2600 சேர்ச்சுகள் என்ன செய்கிறது இருக்கிறது, பல 100 தர்காக்கள் இருக்கிறது. ஆனா எந்த அரேபிய தீபகற்பத்தில் எதுவும் இல்லை, அங்க வேற ஃபத்வா கட்டுங்க, என்ன செய்யுங்க, கோவில் கட்டுங்கள், சேர்ச் கட்டுங்கள், குறிப்பிட்ட வட்டத்துக்குள் ஆட்சியாளர் சரிகண்டா. சஹாபாக்கள் ஆட்சி இருக்கிறாங்க, யாராக இருந்தாலும் சஹாபாக்கள் ஆட்சி இருக்கிறாங்க. இப்படி ஒரு ஃபத்வா ஒரு அறிஞரிடத்திலிருந்து கிடைச்சா என்ன நடக்கும், ஏற்கனவே மார்க்கப்பட்டில்லாத நிலைமையில தான் எல்லா ஆட்சியாளரும் இருக்கிறாங்க, பெரிய அளவுல மார்க்கப்பட்டலாம் இல்லை. இந்த ஃபத்வாவும் சேர்ந்து வந்தா என்ன நடக்கும், அதுக்கு ஒரு எதிர்ப்பு என்ன செய்யல, ஷிர்க். ஒரு இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் இலக்கு ஏகத்துவம் தௌஹீத், அதை பற்றி எந்த எதிர்ப்பும் என்ன செய்யல, எழுதப்படல. எழுதப்படாம ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர்கள் எப்படி எழுத, அன்புள்ள சகோதரர்களை இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா, படித்த சில மக்கள் இருப்பீர்கள், அவங்க ஓரளவு புரிஞ்சு கொள்வாங்க இது என்ன பின்னணி, இது என்ன என்று. ஆனா பெரும்பாலான மக்கள் தினத்தந்தி பேப்பர்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க, தினசரி வார பேப்பர்கள்லாம் அதெல்லாம் வஹி மினஸ் ஸமா, வானத்தில் வரக்கூடிய செய்தி மாதிரி தான் என்ன செய்யறாங்க, அதை பார்த்துட்டு பேப்பர்ல அட்டிச்சு எழுதிட்டா அது உண்மை, அப்படித்தானே பாக்குறாங்க. பேப்பர்ல வந்துட்டா என்னது அது உண்மை என்று பாக்குறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் என்ன பதிவு செய்யறாங்க, அவங்க அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா, அவர்களுக்கு சவுதியுடைய ஆட்சியோடு முரண், ஓகே அவங்க மோசமான ஆட்சியாளர் என்று பேர், என்ன செய்யலாம், அரசியல் மாதிரி எழுதிக்கலாம். அதை ஹூதிகள் இப்படி செய்யறாங்க, அநியாயம் பண்றாங்க, சவுதி அநியாயம் பண்ணுது, ஈரான் அநியாயம் பண்ணுது, இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்லிக்கலாம். ஈரானுடைய இஸ்லாமிய ஆட்சி, ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சி, யமனில் ஹூதிகளுடைய இஸ்லாமிய புரட்சி, மக்கள் புரட்சி, சவுதி வேணுமென்று என்றாகுது, சவுதி வேணுமென்று என்றாகுது. பொய்யா இல்லையா, இதான் நான் சொல்ல வந்த என்னடா, இந்த ஆட்சி பற்றி உள்ள மோகத்தில் ஷியாக்களுக்காக செய்யக்கூடிய ஆதரவு இது. இங்க இதுக்காக வேண்டியதான் நான் இதை எடுத்தேன். ஷியா ஆதரவு கரம் இருக்குது, இதுதான் மிக மோசமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இந்த ஷியா ஆதரவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொடுத்ததுனாலதான்
இன்றைக்கு ஷியாக்களுடைய வளர்ச்சி இலங்கையில் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஷியாக்களுடைய வளர்ச்சி அந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஒப்பந்தம், ஷியாக்களோடு ஒரு ஒப்பந்தம் நடக்குது அக்குரணையில். நாங்கள் இருக்கிற டைம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால ஒப்பந்தம் நடக்கிற டைம்ல, விவாத ஒப்பந்தம் நடக்கிற டைம்ல வீடியோ எல்லாம் எடுக்கப்பட்ட பின்னால சகோதரர்கள் சொல்கிறார்கள் அதை வெளியிட வேண்டாம். அவங்கள எங்கள மக்கள் வெளியிட வேண்டாம். ஏன் வெளியிட வேண்டாம் தெரியுமா? பிரச்சனை வந்துரும், பாதிப்பு வந்துரும். 4 பேரோடு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை வெளியிடுவதில் என்ன பாதிப்பு வரும் நான் அப்ப யோசிக்கிறேன். அவ்வளவுக்கா வளர்ச்சி பின்னால் இருக்கிறது. அரசியல் பலம் பின்னால பெரும் பலம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கான என்ன காரணம்? உயர்கல்வி ஈரானுடைய கும்முக்கு அனுப்பப்பட்டதான் காரணம். அவர்களுடைய சஞ்சிகள் இங்க நடத்தப்படுவதான் காரணம். பல்கலைக்கழகம் உருவாகிட்டு, பள்ளிகள் உருவாகிட்டு, பெண்கள் மதரசாக்கள் உருவாகிட்டு, என்னமெல்லாம் என்ன செஞ்சுட்டு உருவாகிட்டு, இந்த நேரத்தில் என்ன எழுதுறாங்கன்னா ஹூதிகளுடைய இஸ்லாமிய புரட்சி என்றாங்க. ஹூதிகளுடைய அட்லீஸ்ட் என்ன சொல்லிக்கலாம்னா புரட்சி செய்யறாங்க, இந்த மாதிரியான கூட நிறுத்திக்கலாம். அதுக்கு இஸ்லாமிய சாயல் கொடுத்துட்டு அதே பத்திரிகையில ஒரு டைம்ல என்ன வருதுன்னா சவுதி மன்னர்களின் ஆடம்பர வாழ்க்கை ஒரு பக்கத்துக்கு பிரச்சாரம் வழங்குது. அவங்களுக்கு என்ன? சவுதி மன்னர்களின் ஆடம்பர வாழ்க்கை அப்படி எழுதுறாங்க. சவுதி மன்னர்கள் ஆடம்பரமா வாழல, அபூபக்கர் உமர் யாரும் சொல்லல, ரலியல்லாஹு அன்ஹுமா ஆடம்பரமா தான் வாழ்றாங்க. அவர்கள்லாம் ஆடம்பரமாகத்தான் வாழ்கிறார்கள். இஸ்லாமிய கலீஃபாக்களுடைய வாழ்க்கை அல்லது இஸ்லாமிய கலீஃபாக்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை அல்லது. ஆனா உனக்கு இலங்கையில் அதை அடிக்கிறதுக்கு என்ன தேவை? அவ்வளவுக்கு இந்த மக்களுக்கு அந்த தேவை ஒன்றிருக்குதா? மத்திய கிழக்குல அவங்க எப்படி ஆள்றாங்க என்ன? சரி, ஓகே, படிச்சாச்சு. சவுதி மன்னர்கள்லாம் பெரிய ஆடம்பரமா வாழ்றாங்க. என்ன செய்ய போறாங்க? பிளைட் எடுத்து போய் அந்த மன்னனுக்கு எச்சரிக்கை போறாங்களா? என்ன பிரயோசனம்? ஒரு தினசரி வரக்கூடிய பத்திரிகை இதை போட்டு உனக்கு என்ன பிரயோசனம்? எந்த பிரயோசனம் இல்லையே. அப்ப நோக்கம் என்ன? பிரச்சாரம். என்ன பிரச்சாரம் நடக்கிறது? பின்னணியில் உங்களுக்கு எங்கிருந்து இன்கம் வருகிறது என்கின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இப்ப இந்த மாதிரி உனக்கு எழுதுவதற்கு என்ன ரீசன்? இப்படி எழுதுவதற்கு என்ன? இதுக்காக வேண்டித்தான் இதை யோசிக்க வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, எழுதலாம், ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அதை இலங்கை மக்களுக்கு தினசரி பத்திரிகைகள் இஸ்லாத்துடைய முஸ்லிம்களுடைய செய்தியை சொல்லுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதுவதற்கான அவசியம் என்ன? என்ன அவசியம் அதுக்கு? அப்ப மக்களுக்கு மத்தியில் நாளைக்கு என்ன பதிவு ஏற்படும்? ஏற்கனவே இஸ்லாமிய சினிமாக்கள் என்ற பேர்ல ஈரானிய சினிமாக்களை விக்கிறீங்க, எல்லாம் கொண்டு வந்து போட்டு தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்த்தாச்சு. இதுக்கு மத்தியில இஸ்லாமிய புரட்சியாளர்கள் ஹூதி புரட்சியாளர்கள் சொல்றீங்க. சவுதி மன்னர்களின் ஆடம்பர வாழ்க்கைன்னு எழுதுறீங்க. முஹர்ரம்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீர புரட்சி செய்தவர்கள் இன்று இஸ்லாமிய ஆட்சி அடைந்து கொண்டார்கள் ஈரான எழுதுறீங்க. அதுக்கு இடையில அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனாதிபதியும் தரையில எப்படி பணிவா உட்கார்றான்னு எழுதுறீங்க. இதை சேர்த்து எழுதுறீங்கன்னா நீங்க யாருக்கு பிரச்சாரம் செய்றீங்க? என்ன நோக்கம் உங்களுக்கு? சரி, இந்த மக்களுக்கு மத்தியில் நீங்க சவுதி அரேபியா மன்னர்கள் உழவு செய்யறாங்கன்னு வைங்க, இது என்ன நோக்கம் என்ன? நாங்களும் சொல்றோம், சவுதி அரேபியா மன்னர்கள் ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள், எந்த சந்தேகமும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான, அதாவது சஹாபாக்கள் தாபீன்கள் நல்ல ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தார்களோ அவர்களுக்கு முரணான அந்த வாழ்க்கை தான் வாழுகிறார்கள். உனக்கு இதுல என்ன தேவை? இதை இப்படி மைக் போட்டு இத மக்களுக்கு சொல்றதுக்கு என்ன தேவை இருக்கிறது? சும்மா ஏன் அதை சொல்றாய்? அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அடுத்த பகுதி ஏன் இஸ்லாமிய புரட்சியாளர் எழுதுறாய்? ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர் ஏன் எழுதுறாய்? இங்கதான் கேள்வி இருக்கு. மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை கொண்டு போய் சேர்க்காமல் எங்கெங்கெல்லாம் போய் புகுற முடியுமோ அங்கெல்லாம் புகுந்து நிர்வாகத்தை செட்டப் பண்ணிக்கிறது. இங்க பின்னால செட்டப் பண்ணிட்டு மக்களுக்கு மத்தியில விடிவெள்ளி, அது மக்களுக்கு மத்தியில வீரகேசரி, அது மக்களுக்கு மத்தியில தினகரன், அது. ஆனா பின்னால என்ன இருக்குது? ஹூதி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நாங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியம். சவுதி அரேபியா ஜிஹாது செய்து நாங்க சொல்ல வரல, அங்க போய் ஜிஹாது செய்கிறது பெரும் புரட்சி செய்கிறேன்னு சொல்ல வரல. அவர்களுடைய நியத்தும் அவருடைய போராட்டம் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சது. அவருடைய நியத்தும் அவருடைய போராட்டம் அல்லாஹ்வுக்கு தெரிந்தது. இதை கொண்டு போய் ஹிட்லருடைய அந்த இடத்துக்கு ஒப்பிடுற அளவுக்கு என்ன உனக்கு அங்க நடந்தது? என்ன உங்களுக்கு அது நடந்தது? இதுதான் சகோதரர்களே, என்றைக்காவது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை ஈரான்ல படுகொலை செய்யறதை பத்தி நீ எழுதி இருக்கிறியா? எழுதல்ல. இதற்காக வேண்டித்தான் அன்புள்ள சகோதரர்களே, இங்கே அங்க நடக்கிற அரசியலை வச்சு இங்க ஒரு அரசியல் நடக்குது, இங்க ஒரு பின்னணி அரசியல் என்ன செய்ய நடக்குது. அன்புள்ள சகோதரர்களை, இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது கொள்கை வழிகேடு, இது கொள்கை குஃபர். இதுக்கு ஆதரவாக மறைமுகமாக மத்திய கிழக்கை வச்சு இங்க அரசியல் நடத்த நினைத்தால் அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. மௌனமாக இருந்தேன்னு வைங்களேன், நம்ம இதெல்லாம் பேச அறியாது, என்ன சின்ன பிரச்சனை இல்லைன்னு மௌனமாக இருந்தேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. எத்தனையோ ஸ்டெப் வச்சு நல்லா வளர்ந்துட்டாங்க,
நீங்க வெளியிருந்து இதை பார்த்தீங்க என்று சொன்னால் எப்படி இருக்கு? அதாவது இஸ்ஹாக் என்ற அந்த ஷியா பிரச்சாரகர் இருக்கிற இலங்கையில, இஸ்ஹாக் மௌலவி எல்லா குப்பையும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், அவர் இணையதளத்தில் எழுதுறாரு, இலங்கையில் கவலைக்கிடமான நிலை, ஒரு ஷியா பள்ளியை கட்டுவதற்கு பெரும் போராட்டமாக இருக்கிறது. அப்படியே அரபுல என்ன செய்யறாரு, அரபு வெப்சைட்ல எழுதுறாரு. அப்படின்னு என்ன பெரிய ஒரு பிளானிங்கே அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஹூதி இஸ்லாமிய புரட்சியாளர் இவங்க எழுதுறாங்க. ஹூதி யாரு, ஹூதியுடைய கொள்கை உண்மையில் அவர்கள் செய்திகளா, அதுக்காக வேண்டிய சுருக்கமான ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு என்ன செய்தேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், சவுதி அரேபியா என்ன செய்கிறது என்பதை, அவங்களுடைய என்ன பின்னணி என்பதை அல்லாஹு ஆலம் எங்களுக்கு தெரிய முடியாது. ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா என்ன விதமான வசதியான ஆடம்பராக வாழ்ந்து விட்டாலும் அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்தவர்கள், குர்ஆன் சுன்னா என்கின்ற அந்த அடிப்படையை சேர்ந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர்கள் அல்ல. அந்த நாட்டில் ஷிர்க் வைப்பதற்கு அனுமதிப்பவர்கள் அல்ல, பிதஅத் செய்வதற்கு அனுமதிப்பவர்கள் அல்ல. அவங்களுக்கு பிதஅத் தெரிகின்ற கட்டத்தில், தெரியாமல் 4 விஷயம் இருக்கலாம், அனுமதிப்பவர்கள் அல்ல. ஒழுக்க கேட்டுக்கு அனுமதி, பகிரங்கமாக அனுமதி கொடுப்பவர்கள் அல்ல. அப்ப நல்ல ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய துருக்கி தான் இவங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி. ஒருத்தர் பேசுறாரு, அவர் நல்ல ஒரு அறிவாளி, கொள்கையில முரண்பட்டிருந்தாலும் நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு பார்வையாளர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, இந்த சவுதி அரேபியாவுக்கு என்ன தேவலா வேலை தெரியுமா, கையை வெட்டினா முகத்தை மூடி, 4 பேர் கையை வெட்டணும், எங்கேயா முகத்தை மூடிடணும், களத்தை எடுத்துடணும், அப்ப இஸ்லாமிய ஆட்சி. இதான் சவுதி அரேபியாவோட தேவையா? 4 பேர் கையை எடுக்கணும், 2 பேருக்கு முகத்தை மூடி விட்டுறணும், 5 பேருக்கு களத்தை எடுத்துடணும், இஸ்லாமிய ஆட்சி. இதான் சவுதியுடைய நோக்கமா. துருக்கி இஸ்லாமிய ஆட்சி. ஏன் தெரியுமா? எல்லா குப்பை மிக்கி, சிறுக்கு மிக்கி, குஃப்ரு மிக்கி, எதை வச்சு சொல்றாங்கன்னு அல்லாத அறிவா, எதை வச்சு சொல்றாங்கன்னு அல்லாத அறிவா நான் சொல்றாங்க. அப்படி என்ன செய்யறாங்க, சொல்லுகிறார்கள். புதுனமாக இருக்கிறது கொள்கை. இதுக்கெல்லாம் ஆதரவு கரம் நீட்டுகின்ற வகையில் மத்திய கிழக்கு வச்சு இங்க அரசியல் நடத்துறாங்க, மத்திய கிழக்கு வச்சு இங்க அரசியல் நடத்துறாங்க.